செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தனக்கு தேவைப்படும் போது ஊடகங்களை திரு மோடி பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் பேச்சை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகங்கள் தான். அவரு ஒரு நெருக்கடி வருகிற போது ஊடகங்களை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். பயன்படுத்திக்கிறது தவறு இல்லை. அதாவது ஐ ஒர்க் ஹார்டுன்னு நேற்றைய தினம் நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நான் பண்ற பல திட்டங்கள் செயல்பாடுகளில் மக்களுக்கு போய் சேரணும் போது நான் ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்வது இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஊடகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. ரெண்டாவது பத்திரிகையாளரை சந்திக்கவில்லைன்றது ஒரு குறையாக சொன்னால் கூட கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களில் சில மாதங்களில் 30 ஊடகங்களுக்கு பல்வேறு மொழி ஊடகங்களுக்கு ஆன்லைனு பிரிண்ட் மீடியா காட்சி ஊடகம் எல்லாத்துக்கும் அழிச்சிருக்கேன் அப்புறமா சார். கரெக்ட். அப்படியே தான் நான் சில மாதங்கள் சொன்னா அதை சில மாதங்கள்லாம் கிடையாது. அது எலெக்ஷன் டேட் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை மாதங்கள் ஆயிருச்சு இஷ்யூ அது இல்ல. நான் என்ன சொல்றேன் தட் மேட்டர்ஸ் இல்ல சார். அவர் இஷ்டத்துக்கு நம்மள பயன்படுத்த முடியாது சார். விளக்க சொல்லலாம். நீங்க நான் நிறுத்திடுறேன். நான் வர எனக்கு ஒரு கருத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. கருத்தை குறுக்கிட்டு பேசுறதே என்ன ஜனநாயகம் ஊடக சுதந்திரம் இல்ல? நான் குரல் எழுப்பவா? நான் மத்தவங்க பேசும்போது குறுக்கிடல. நேர்பட பேசுற எல்லா சுதந்திரமும் இருக்கு எல்லா உறவினர்களுக்கும். நான் சொல்ல எனக்கு ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வர்றேன். சரி நீங்க பேசுங்க. அவர் ஒரு சந்தேகமா கேட்டார். என்னன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற தனி பேட்டிகள் இருக்குல்ல அது எல்லாமே ஸ்கிரிப்டட், முன்கூட்டியே கேள்விகள் கொடுக்கப்பட்டு பதில்கள் பெறப்படுகிறது. கலைஞர் கருணாநிதி கூட பிற்காலத்தில் ஸ்கிரிப்டட் பிரஸ் கான்ஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் ரொம்பவும் உற்சாகமாக இருப்பவர் கலைஞர் கருணாநிதி, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் நம்ம சொன்னதெல்லாம் டிஸ்டார்டட் வெர்ஷன் திருத்தி எழுதப்படுகிறது என்பதனால இல்லை அவர் சொல்றது தவறுதலாக சித்தரிக்கப்படுகிறது என்ற ஒரு கவலையினால அது இயல்பாக ஏற்கிறது. அவரே பின்னாடி அப்படிதான் ஆனார். சில கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்து சில பத்திரிகையாளர் சில அரசியல் தலைவர்கள் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வாஜ்பாய் எல்லாம் அப்படி ரொம்ப நீங்க ஒரு ஊடகம் கேள்விகளை கொடுத்து பதில் வாங்குறதுங்கிறது வேற. செய்தியாளர்கள் சந்திப்பு அவர் தனியா நடத்திட்டு இருந்தார். திரு கருணாநிதி தனியா நடத்திட்டு இருந்தார். 2 வேறு இல்ல. இப்போதைய முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லலாம்ல. ஆனா புகார் சொல்ல விரும்பல. இப்போதைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா இஷ்யூ அது அல்ல. ஆனா மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், அவரோட சித்தாந்தம் என்ன, திட்டம் என்ன எல்லாம் வெளிப்படுதா இல்லையா? இஷ்யூ தான். மாறுபட்ட கருத்து வரும்போது நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அவர்கிட்ட? அதுதான். அப்போ அது அவருக்கும் பொருந்துகிறது இல்லையா? என்ன விஷயம்னா மாறுபட்ட கருத்து வரும்போது ரியாக்ட் பண்ணுறாங்க என்பதை தவிர வேற எதுவும் செய்தியாளர் சந்திப்பு இல்லாததுனால பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வர. யாருக்கு இழப்பு? அவர் சொல்லுகிற அரசியல்வாதிகளுக்கும் செய்திகளை தேடுகிற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கு அதை பொறுத்தும் இல்லை. இது அப்படிதான் சொல்ல லாபமா நஷ்டமாங்கிற இடத்துல இருந்து பேசல. ஜனநாயக கடமை ஆற்றுவோமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அவசியம் இல்லைன்ற இடத்துக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் கூடுதலா. சமூக ஊடகம் இன்னைக்கு இருக்கு. அது அதுல பாதி கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது விவாதம் வேற. ஆனால் பல விஷயங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷனையும் கட்டுப்பாடுகளும் தாண்டி சமூக ஊடகத்தில் பல கருத்து அதுவும் அங்க ஒரு வழி பாதை தானே சார்? ஓகே. இல்ல மோடி அவர்களுடைய பேச்சு ஸ்கிரிப்டடா இருக்கிறதையும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேட்டிகளையும் ஒப்பிட்டு சார் பேசினாரு. ஒரு பிரைம் டைம்ல இருந்த பீக் பாலிட்டிஷியன் அவர் கடைசியாக முதலமைச்சராக இருந்தபோது அவரை பேட்டி எடுத்த எல்லோருக்கும் தெரியும், புதிய தலைமுறைக்கும் நன்றாக தெரியும். ஸ்கிரிப்டடாக பண்ணுவது யார், பண்ண மாட்டார்கள் அப்படின்றது யார் அப்படின்றதை குறித்து சார் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் மோடியினுடைய ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு வல்கரா இருக்கு அப்படின்னா, அவர் எலக்ட்ரல் பாண்டு குறித்த கேள்வி வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மோடி தான் யார் யாரிடமிருந்து யார் யாருக்கு எவ்வளவு வருகிறது என்று கணக்கு காட்டினான். எப்ப கணக்கு காட்டினீங்க? கோர்ட்ல நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொட்டு மேல கொட்டு வச்சு எஸ்பிஐ வழக்கறிஞர்ல இருந்து இசிஐல இருந்து அவ்வளவு பேரையும் பலார்னு வாங்கினதுக்கு பிறகு அந்த டீடைல்ஸை எஸ்பிஐ டிஸ்க்ளோஸ் பண்ணுது. எப்ப மோடி என்ன சொல்றாரு, நான் தான் அதுக்கான சட்டத்தை உருவாக்குனேன் அப்படின்றாரு. அது பச்சையான பொய். இப்படி பொய்யான வல்கரான விஷயங்களை அவர் பேட்டியில சொல்றாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வருது இல்லையா? அதுதான் டேஞ்சரஸான ஸ்கிரிப்ட். அதுதான் இருக்கிறதுலே மேலிஷியஸான ஸ்கிரிப்ட். மக்கள் மனதை கரப்ட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். இப்போ பிரதமர் மோடி மங்கள் சூத்ரா குறித்தும் எரும மாடு குறித்தும் பேசின விஷயங்களை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கணும் அல்லது அவரா வெளியே பதில் சொல்லணும். ரெண்டையுமே தவிர்த்துட்டு பொத்தாம் பொதுவாக இந்த மோடியா இந்து முஸ்லீம் விளையாட்டு விளையாடுவது, வேற யார் விளையாடுறது? இவர் தான் இன்ட்ரூடர்ஸ் அப்படின்ற பேர்ல பச்சையாக இந்தியா முழுவதும் 2 கூறாக இந்தியாவை பிரிக்கும் பாலிடிக்ஸை பண்றாரு.
அது குறித்து கேள்வி கேட்பதற்கான இடம் மறுக்கப்படுகிறது. பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவர் இன்னொரு இடத்துல விளக்கம் கொடுத்தாச்சு. இல்ல அவர் என்ன தப்பா பேசினார், அப்ப உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்ணும்ல. அப்படி ஏதாவது பண்ணிருக்காரா? அப்படி அவரால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்ல அதுக்கெல்லாம் தான் செய்தியாளர் சந்திப்பு வேணும்னு கேக்குறீங்க. ஆமா, செய்தியாளர் சந்திப்பு இருக்குது அப்படின்னா, இப்ப என் முன்னாடி நிக்கிறாரு, நம்ம 5 பேர் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேள்வியை கேட்டு தெளிவா புரிஞ்சுக்கலாம்ல. ஆனா அவரால் தெளிவா சொல்ல முடியாது. ஏன்னா தெளிவா சொன்னா அவருடைய குரூரமான எண்ணங்கள் வெளிப்பட்டு மாட்டிக்குவாரு. அதனால அவர் வெளியே வரமாட்டாரு. அதனாலதான் அவர் தவிர்க்கிறார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.